கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக அதிக மதிப்புள்ள பணத்தை தடை செய்ததிலிருந்து பல்வேறு கூச்சல் குழப்பங்கள் நிலவிக் கொண்டிருக்கிறது. அனைத்திற்கும் முத்தாய்ப்பாக அனைத்து எதிர்க்கட்சிகளும் இவ்விஷயத்தில் ஒன்று சேர்ந்து எதிர்ப்பு குரல் எழுப்பியிருக்கின்றனர். கருப்பு பணத்தை ஒழிக்கவும் பண பரிமாற்றத்தை தடுக்கவும் முதல் அடி எடுத்து வைத்துள்ள இந்த நேரத்தில் முற்றிலுமாக பண பரிமாற்றத்தை மறந்து முழுவதுமாக டிஜிட்டல் மயமாகிவிட்ட நாடுகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஸ்வீடன் கேஷ்லெஸ் கண்ட்ரி என்று முதலாக தன்னை பிரபலப்படுத்திக் கொண்டது ஸ்வீடன் தான். வங்கிகளில் நடக்கும் தொடர் கொள்ளை சம்பவங்களால் தான் கேஷ்லெஸ் முறையே கொண்டு வரப்பட்டது. 2008 108 வங்கிக் கொள்ளை 2011 16 குறைந்தது. தற்போது ஸ்வீடிஷ் வங்கிகளில் கூட பணம் இல்லை. நகர பேருந்துகளில் கூட கார்டு ஸ்வைப் செய்தே டிக்கெட் வாங்க முடியும். டென்மார்க் 75% மேற்பட்ட மக்கள் டிஜிட்டல் முறையிலான பண பரிமாற்றத்திற்கு மாறிவிட்டனர். பெரும்பாலும் மொபைல் ஆப் மூலமாகவே தங்களது அத்தியாவசிய பொருட்களை வாங்கிக் கொள்கின்றனர். 2030க்குள் முற்றிலுமாக காகித பண பரிமாற்றத்தை தடுக்க வேண்டும் என்று டென்மார்க் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாம். பெல்ஜியம் சுமார் 93% மக்கள் டிஜிட்டல் முறையிலான பண பரிமாற்றத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். 3000 யூரோ வரை காகித பண பரிமாற்றம் மேற்கொள்ளலாம் என்று பெல்ஜியம் அரசே தெரிவித்தாலும் பெரும்பாலும் டிஜிட்டல் பண பரிமாற்றம் தான் நடக்கிறதாம். பெல்ஜியன் வங்கி அறிமுகப்படுத்தி உள்ள மொபைல் ஆப்ஸை தான் பெரும்பாலும் பயன்படுத்துகிறார்கள். பிரான்ஸ் பெல்ஜியத்தை தொடர்ந்து பிரான்சில் சுமார் 92% மக்கள் டிஜிட்டல் பண பரிமாற்றத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். 70%த்திற்கும் அதிகமான மக்கள் கார்டுகளையே பயன்படுத்துகின்றனர். 3000 யூரோவுக்கு மேல் காகித பண பரிமாற்றம் மேற்கொண்டால் அரசுக்கு அபராதம் செலுத்த வேண்டும். மொபைல் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டுமின்றி கான்டாக்ட் லென்ஸ் கார்டு மற்றும் MPOS கார்டுகளை தங்களுடைய அன்றாட பரிவர்த்தனைகளுக்கு பயன்படுத்துகின்றனர். யுனைடெட் கிங்டம் 89% மக்கள் வரை டிஜிட்டல் பேங்கிங் பயன்படுத்துகின்றனர். மொபைல் ஆப் மூலமாக சுமார் 26 மில்லியன் பவுண்ட்ஸ் வரை டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கிறது. பெரும்பாலும் ஸ்மார்ட் போன் மூலமாக பண பரிமாற்றத்தையே இங்கு விரும்புகின்றனர். சோமாலியா ஏழை நாடுகளில் ஒன்றான சோமாலியாவிலும் இ பேங்கிங் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. மார்க்கெட்களிலும் தெருக்கடைகளிலும் மொபைல் பேமெண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பெரும்பாலானோர் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் ஏற்றுக்கொண்டுள்ளனர். சோமாலியாவில் இருக்கும் நபர் சராசரியாக ஒரு மாதத்திற்கு 34 ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் மேற்கொள்கிறாராம். இது உலகின் மற்ற நாடுகளை விட அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. கென்யாவில் பயன்படுத்தப்படுகிற எம்பேசா என்ற மொபைல் ஆப்ஸுக்கு 15 மில்லியன் மக்கள் வரை பயன்படுத்துகின்றனர். வரி கட்டுவது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவது என்பதிலிருந்து சம்பளத்தை கூட இந்த ஆப் மூலமாகத்தான் வாங்குகிறார்கள். கனடா 90% மக்கள் கேஷ்லெஸ் முறைக்கு மாறிவிட்டனர். சுமார் 70% பேர் வரை பண பரிமாற்றத்திற்கு கார்டுகளையே பயன்படுத்துகின்றனர். கடைசியாக 2013 ஆண்டில் புது ரூபாய் நோட்டு அச்சிடுவதையே அரசு நிறுத்திவிட்டது.